சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. இன்றைக்கி அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே திருவிழா அப்படி தான் சொல்ல வேண்டும். ஏன்னா புஷ்பா திரைப்படத்தோட 2வது பாகம் ரிலீஸ் ஆக போகிறது. அதாவது புஷ்பா திரைப்படத்தோட முதல் பாகம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 400 கோடிக்கு மேலே வசூல் சாதனை பண்ணியிருக்கு. இப்போ புஷ்பா திரைப்படத்தோட 2வது பாகம் டிசம்பர் 5ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இந்த திரைப்படம் ஃபஸ்ட்டே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதாவது புஷ்பா 2வது பாகம் அட்வான்ஸ் புக்கிங் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருந்தது. முக்கியமாக டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்குமே இருக்க அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே 100 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் $2.36 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. டாலர்ஸ் கணக்கில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷனுக்கான ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் வெளியாகியிருக்கு. ஸோ முதல் நாள் மட்டுமே இந்த திரைப்படம் உலகளவில் 220 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2024 அதிகமாக எதிர்பார்க்கும் திரைப்படங்கள் லிஸ்ட்டில் புஷ்பா திரைப்படம் முதல் இடத்துலையும் இருக்குது. ஸோ அதனாலே கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு 220 கோடிக்கு மேலே கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த திரைப்படம் பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைத்து விட்டால் அடுத்தடுத்த நாட்கள் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் அதிகரித்து 1000 கோடி கிளப்பில் புஷ்பா 2வது பாகம் இணைந்து விடும் அப்படி சொல்லி அவ்வளோ நம்பிக்கையில் அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், புஷ்பா 2வது பாகம் ஃபஸ்ட்டு எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை. இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்